அட இந்த தோசை கல்லில் தோசையே வரமாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது? அட இருக்கவே இருக்குது பழைய டிப்ஸு, நம்ம அம்மா காலத்து டிப்ஸு. தோசை வரலைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி தோசை கல்லில் வச்சு கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினா ரொம்ப சூப்பராக வரும். வெங்காயம் சூடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கை அண்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு வெங்காயத்தில் குத்தி நாம் தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததும் இந்த வெங்காயத்தோட மனம் தோசைக்கல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றினா ரொம்ப சூப்பராக எடுக்க வரும், சூப்பராக கிளியாமல் வரும் தோசை. பாருங்கள், நான் வெங்காயம் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றி காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக வருது. தோசை தவால சரியாக தோசை வரல, எடுக்க முடியலன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வெங்காயத்தை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிட்டு, இந்த மிளகாப்பொடி தாங்க ஸ்பெஷலு. நான் இந்த கடையில் பஜ்ஜி கடையில் வாங்கிட்டு வந்தேன், ஆந்திரா ஸ்பெஷல் மிளகாப்பொடி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிளகாப்பொடி போண்டா பஜ்ஜிக்கெல்லாம் கொடுப்பாங்க. நான் மேலே தோசைக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரம் காதுலெல்லாம் புகை வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மிளகாப்பொடி. நல்லா மலைச்சாரல் மாதிரி நம்ம மிளகாப்பொடியை தூவிட்டு மேலே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டு. எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த தோசை தவாவில் ஊற்றின தோசை நல்லா வரல, இப்போ வெங்காயம் தடவின பிறகு சூப்பராக திருப்பி போட வந்துச்சு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட்டாக இருந்தோம். நாம் தோசை எடுத்துக்கலாம். தோசைக்கல் இந்த மாதிரி தோசை வரலைன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த தோசை கூட காரசாரமான குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் காலிஃப்ளவர் குழம்பு தான் வச்சு சாப்பிட போகிறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.